நான் ஏன் தெரியுமா அபிய கோவிலே வச்சு எரிச்சு கொள்ளலான்னு பிளான் பண்ணேன். இந்த கோவிலை தவிர வேற எந்த இடத்துலயும் அபிய நாம கொல்ல ட்ரை பண்ணாலும் அனு வந்து அபியை ஈஸியா காப்பாத்திருவா. அதான் அந்த அபிய கொல்லணும்னா அது அனு வர முடியாத இடமா இருக்கணும்னு தாமா நான் இந்த கோவிலையே சூஸ் பண்ணேன். ஆபீஸ்ல ஒரு நாள் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுலமா, அப்போ அந்த அபிய அனு காப்பாத்திட்டா. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அபிய இங்க வச்சுதான் கொல்லணும்னு. அம்மா தாயே பராசக்தி, என்ன உன் சன்னிதானத்துக்குள்ள வர விடுமா. எனக்கு தெரியும் உன்னோட சன்னதிக்குள்ள வர எனக்கு தகுதி இல்லைன்னு. ஆனா என் தங்கச்சி உயிரை காப்பாத்துறதுக்கு உன் சன்னதிக்குள்ள வரதை தவிர வேற வழி தெரியலமா. தயவு செஞ்சு என்ன உன் சன்னதிக்குள்ள வர விடுமா. தாயே பராசக்தி, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல இருக்கும் இல்லையா? நான் உன்னோட சன்னதிக்குள்ள வராட்டி அநியாயமா என் தங்கச்சி அபியோட உயிர் போயிடும். இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் உன்னோட குழந்தைங்க தானே. அபி உன்னோட குழந்தை தானே. அபி உன்னை நம்பி உனக்காக நேர்த்தி கடனை முடிக்க உன் சன்னதிக்கு வந்திருக்கா. என்ன உள்ள விடாம செஞ்சு உன்னை நம்பி வந்த அபியோட சாவுக்கு நீயே காரணமாயிடாத. தாயே, தயவு செஞ்சு என்ன உள்ள வர விடு. என்ன உள்ள விடு தாயே, என்ன உள்ள விடு. என்னம்மா நீ நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ அமைதியாவே. அம்மா 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 என் கூட தானே வந்துட்டு இருந்தாங்க, எங்க போயிருப்பாங்க? அம்மா அம்மா என்னம்மா நீ? அம்மா 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 கோவிலுக்குள்ள வராம எங்க நின்னு கும்பிட்டு இருக்க? கோவிலுக்குள்ள வாமா. வாமா வாமா. போற? ஆமா, நாம ஏன் கோயிலுக்கு வந்தோம்? கிரிக்கெட் ஆட அபிய கொல்ல வந்திருக்கோம். என்னம்மா வாமா. அபிய நாம எதுக்கடி கொல்லணும்? அம்மா என்ன வெறுப்பேத்துன அந்த அபிய கொல்றதுக்கு பதிலா நான் உன்னை கொன்னுடுவேன். பேசாம வா வா. என் தங்கச்சியை கொல்ல போறாங்க, நான் அவளை காப்பாத்தணும். அதுக்காக தான் நான் கோயிலுக்குள்ள வரணும்னு கெஞ்சுறேன். ஒரு உயிரை கூட காப்பாத்த மன இறங்கி வராட்டி நீ எல்லாம் ஒரு சாமியா? நில்லடி ஸ்ரீஜா, எனக்கு பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்குது, தூக்கமா வருது. நான் வீட்டுக்கு போறேன் ஸ்ரீஜா. மா நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்ன அப்புறம் உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவேன். வா வாமா. உனக்கு எதுக்கு கோயில் மாலை பூஜா அலங்காரம் எல்லாம்? நெஞ்சமா இருக்கிற நீ ஒரு கல்லுதான். நீ என்ன தடுத்தாலும் நான் உன்னோட கோயிலுக்குள்ள வந்து என் தங்கச்சி அபிய காப்பாத்தாம நான் விட மாட்டேன்.
உள்ள விடு தாயே. நான் என் தங்கச்சியை காப்பாத்தணும். தயவு செஞ்சு என்னை உள்ள விடு. எனக்கு டயர்டா இருக்கு. வாமா பேசாம. என்ன விடு ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, வாமா. நான் வீட்டுக்கு போறேன். என்ன விடு. நமஸ்காரம்மா. வணக்கம். யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. ஓம் தேவ்யே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்போதாயே நமஹ, ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமஹ, ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரேஷ தீமஹி தன்னோ தர்க்ய பிரசோதயாத். அம்மா, தீமிதி பூஜைக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். தாயே பராசக்தி, இந்த பொண்ணு தன்னோட நேர்த்திக்கடனை முடிக்க தீமிதிக்க வந்திருக்கா. இந்த பொண்ணு நீதான் தாயை காப்பாத்த. அம்மா, இந்த பொண்ண தலையில மஞ்சள் தண்ணி ஊத்தி அழைச்சிட்டு வாங்க. சரிங்க சாமி. ஓம் அத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரேஷ தீமஹி தன்னோ துர்க்ய. அம்மா தாயே பராசக்தி, நீ மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா எங்களால இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கவே முடியாது. சஞ்சீவ் ஆசையை நிறைவேற்றிருக்க முடியாது. என் சஞ்சீவ் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து அதுல ஜெயிச்சு பெரிய ஆள் ஆகணும். அவன் நினைச்சது எல்லாம் நடக்கணும். அதுக்கு நீதான் தாயே துணையா இருக்கணும். ஓம் பராசக்தியே நமஹ. ஸ்ரீஜா, எனக்கு தூக்கம் வருதுடி. சாவறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுறியா அபி? நல்லா கும்பிடு. அப்பதான் நீ செத்ததுக்கு அர்த்தமா உனக்கு மோட்சமாவது கிடைக்கும். அபி, என்னையவா நேருக்கு நேரா வந்து உன்கிட்ட மோத சொல்ற? நேருக்கு நேரா மோதனா உனக்கு மூச்சே இருக்காதுன்னு இன்னைக்கு உனக்கு புரியும்டி. உன்னோட லாஸ்ட் டே இன்னைக்குதான். சாவிடி. யோம்மா, என்னம்மா நீ தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கா? இல்ல ஸ்ரீஜா, எனக்கு தூக்கமா வருது. மோ, அபி சாக போறான்னு நான் ஆசையா பார்க்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன படுத்தாதம்மா. ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமஹ. அபியை நான் எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு எனக்கு உதவி பண்ணு தாயே. தாயே, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. ஹலோ, சசி கிட்ட நான் சொன்னதை சொல்லிட்டியா? ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமஹ. தாயே, எனக்கு ஒரு வழி காட்டிட்ட. எப்படிடா சொல்ற? அப்பனா வீடு பாத்துக்கலாம். விட மாட்டேன். ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு நம்ம முடிச்சு கொடுத்த மாதிரியே அடுத்து நம்ம எடுக்க போற எல்லா ஆர்டர்ஸும் கிளையன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி டெட்லைனுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துறோம். ஓகே? ஓகே சார். அப்புறம் போன் எடு சஞ்சீவ். நம்ம கம்பெனியோட பேரு ஸ்டாண்டர்ட் என்னைக்குமே குறைஞ்சிடக்கூடாது சார். யாரு நார்மலா எல்லா ஸ்டாஃப்ஸையும் கரெக்டா மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சஞ்சீவ்,
யா நீங்க அனு, ஆ அனுவா? அருணாச்சலம், உங்க வைஃப் அபி தீமிதி பரிகாரத்தை முடிக்க ஆதி பராசக்தி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல? ஆமா. உங்க வைஃப் உயிருக்கு ஆபத்து சார். அபிய கொல்ல பாக்குறாங்க. என்னது? அபிய கொல்ல பாக்குறாங்களா? ஆமா சார். அபி தீமிதி பாதையில இறங்கும் போது அபி அந்த நெருப்புல வெடிச்சு சாகுற மாதிரி அந்த நெருப்பு பாதையில பாம்பு செட் பண்ணிருக்காங்க சார். என்னங்க சொல்றீங்க? பாமா? ஆமா சார். முதல்ல நீங்க யாரு? அபி யார் கொல்ல போறா? ஹலோ ஹலோ, ஓம் கட்க கேட தாரிண்யே நமஹ. தாயே, சஞ்சீவ் கோயிலுக்கு வந்து என் தங்கச்சி அபியை எப்படியாவது காப்பாத்திடணும். நீதான் சஞ்சீவ எப்படியாவது கோயிலுக்கு வர வைக்கணும். ஃபோன் பண்ணது யாரா இருக்கும்? அபி யார் கொல்ல பாப்பா? ஃபோன் பண்ணவங்களுக்கு எப்படி அபி கோயில தீ மிதிக்க போற விஷயம் தெரியும்? மாமா அபி கூட கோயில தானே இருக்காரு. மாமாட்ட கேட்டா தெரியும். ஓம் மாமா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இப்ப இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியலையே. சரி, கோயில்ல போய் பாப்போம். சார், நான் பக்கத்துல வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார், ஏதாவது ப்ராப்ளமா சார்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா, நீதாம்மா தீ மிதிக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் துணையா இருக்கணும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, 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 பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. இந்த மாறா எங்க போனா? கரெக்டா ஒர்க்க ஃபினிஷ் பண்ணிடுவானான்னு தெரியலையே. மேடம் சொல்லுங்க மேடம். மாறா, ரெடியா இருக்கியா? ரெடியா தான் மேடம் இருக்கேன். கரெக்டா அபி தீ மிதிக்கும் போது பாம்ப ரிமோட்ல ஆபரேட் பண்ணி வெடிக்க வச்சிருவல. மேடம், எனக்கு இந்த தொழில 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம். அபி என் கண் பார்வையில தான் இருக்கா. அபிய தீமிதி பாதிலே வச்சு உயிரோட எரிச்சு கொள்ள வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. போன வைங்க. ஓகே மாறா. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி,